அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இன்று நான் பரோலில் வந்த 13ஆம் நாள். ஒவ்வொரு நாளும் என் இன்பத் துன்பங்களை பதிவு செய்து வருகிறேன். இன்று இரவு சரியாக 1 மணி. என் வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு இரவு நேர நிலவை ரசித்துக் கொண்டு நிற்கின்றேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தோடுவதை என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்னும் 2 நாட்களில் என் இடைக்கால சுதந்திரம் சட்டத்தால் பறிக்கப்பட போகிறது. இப்போது ரசித்துக் கொண்டு இருக்கும் இரவு நேர நிலவை இனி எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்க்க போகிறேன்? இப்படிப்பட்ட அழகான உலகையும் அருமையான சுதந்திரத்தையும் எப்படி பறிகொடுத்தேன்? இன்னும் ஓரிரு நாளில் என் மனைவியின் அரவணைப்பையும் என் குழந்தைகளின் பாசத்தையும் இழக்கப் போகிறேன். விழுந்ததும் என் பிள்ளைகள் அப்பா எங்கே என்று கேட்பார்கள். என் மனைவியின் பதில் என்னவாக இருக்கும்? இளைய தலைமுறையினரே, இறைவன் கொடுத்த இந்த அழகான வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள். சந்தோஷம் என்பது போதை அல்ல. இன்றைய இளைய சமூகம் போதையை நோக்கி தன் கால் தடங்களை பதிய வைத்து வருகிறது. தடம் மாறினால் தலையெழுத்தே மாறிவிடும். எத்தனையோ நல்ல குடும்பத்து இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி குடும்பத்திற்கு மட்டும் அல்லாமல் சமூகத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி வருகின்றனர். அதன் விளைவு எத்தனையோ பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை நாசமாக்கி உயிரை பறித்து தன் இளமையை தொலைத்து சிறை கொட்டகைக்குள் புலம்பி என்ன பயன்? போதையில் செய்தாலும் குற்றம் குற்றம்தானே. போதை தலைக்கு ஏறியதால் மனைவிக்கும் மகளுக்கும் மாணவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பெற்ற தந்தையும் கல்வி போதிக்கும் ஆசானும் கூட சிறைச்சாலையை நிரப்பி வருகின்றனர். இது பெருமைக்குரிய விஷயமா? சற்று சிந்தியுங்கள். என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். என் சிறை வாழ்வு என்பது காலை 6 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணியுடன் முடிந்துவிடும். அதன் பிறகு சிறையில் எனக்கு ஒதுக்கப்பட்ட அறையின் மூலையில் சுருண்டு படுத்து விடுவேன். இப்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வர செய்கிறது. நான் உயிருடன் இருக்கும் போதே என்னை விடுதலை செய்து என் மனைவி பிள்ளைகளுடன் வாழ வாய்ப்பு தருவார்களா? அல்லது காலான் என்னை காவு கொண்ட பிறகு என் உடலை மட்டும் என் மனைவி பிள்ளைகளிடம் ஒப்படைப்பார்களா? தயவு செய்து அப்படி மட்டும் செய்து விடாதீர்கள். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி என் மனைவிக்கு இல்லை. பல கனவுகளோடும் இணைந்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடும் உறுதியாக இருக்கும் என் மனைவியை தண்டித்து விடாதீர்கள். ஒரு கொலைக்காரன் தன் குற்றத்தை நியாயப்படுத்துகிறேன் என்று நினைக்க வேண்டாம். குற்றம் ஆண்டவனே செய்தாலும் குற்றம் குற்றம்தான். எனக்கு 27 ஆண்டு தண்டனை போதுமே. காத்திருப்பு, பிரிவு, இழப்பு இவை 3மே சாபமாக பெற்றவன் நான். இதுவரை என் உறவுகள், நட்புகள், குடும்பத்தில் நடந்த பிறப்பு, இறப்பு, திருமணம், சந்தோஷம், துக்கம் போன்ற எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டதில்லை. 27 ஆண்டுகளாக தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு என்று அனைத்து பண்டிகைகளுமே என் வாழ்க்கையில் தொலைந்து போனது. எனக்குள்ளும் சில தீர ஆசைகள் இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் என் மனைவியின் மங்களகரமான முகம் பார்க்க வேண்டும். மனைவி பிள்ளைகளுடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கால்நடையாக குடும்பத்துடன் கடல் கரையை சுதந்திரமாக நடக்க வேண்டும். 2 சக்கர வாகனத்தில் என் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும். உறவுகளின் வீடுகளுக்கு குடும்பத்துடன் செல்ல வேண்டும். ஒரு நிமிட கோபத்தின் உச்சத்தால் என் கனவுகள் இன்று வரை கரை சேராமலேயே இருக்கிறது. என் அம்மா என் வாழ்க்கையில் நான் தொலைத்த முதல் பொக்கிஷம். என் மனைவி கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தேவதை. என் குழந்தைகள் காலதாமதமாக கிடைக்கப்பெற்ற வெற்றி பரிசு. நான் என் குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்ற சாப துரதிருஷ்டம். இளைஞர்களே, சற்று சிந்தியுங்கள். வலி உள்ளவன் தான் வரலாறு எழுத முடியும். மேற்சொன்ன இன்னர்களையும் சுதந்திர இழப்பையும் உங்கள் தலையில் கிரீடமாக சுமக்கப் போகிறீர்களா? வேண்டாம் உங்களுக்கு இந்த வாழ்வு. மதிகட்ட செயல்களால் மானங்கெட்டு நிற்கப் போவது நீங்கள் மட்டுமல்ல, நம் தலைமுறையும் தான். இளைஞர்களே, சிறை என்பது அழகானது கிடையாது, அது அலங்கோலமானது. கத்தியை பிடிக்காமல் பேனாவை பிடியுங்கள். அது பீரங்கி முனையை விட வலிமையானது. நாளை நம் நாட்டின் தலையெழுத்தை நீங்களும் எழுதலாம். ஒரு கவிஞர் அழகாக சொன்னார், மலத்தை பூசிக்கும் மண்டை பின்தொடர்ந்தால் கழிவறைக்கு செல்வோம். மலரை நுகரும் வண்ணத்து பூச்சியை பின்தொடர்ந்தால் நந்தவனத்திற்குள் நுழைவோம். பின்பற்றுவதில் தவறில்லை, யாரை பின்பற்றுகிறோம் என்பது முக்கியம். ஜெய் ஹிந்த்.